ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது. அந்த சிங்கம் நடந்து வந்தாலே அவ்வளவு கம்பீரமாக இருக்கும். அந்த சிங்கத்தின் கர்ஜனை சத்தம் கேட்டால் அனைத்து மிருகங்களும் பயந்து ஓடிவிடும். ஒரு நாள் இரை தேடி அலைந்த சிங்கம் மிகவும் களைப்பாக இருந்ததால் ஒரு மரத்தடியில் படுத்து சிறிது ஓய்வு எடுக்கலாம் என்று நினைத்தது. மரத்தடியில் படுத்த சிங்கம் அப்படியே தூங்கிவிட்டது. அந்த மரத்தில் இருந்த ஒரு பொந்தில் ஒரு எலி இருந்தது. அந்த எலி மரப்பொந்தில் இருந்து கீழே இறங்கி வந்து விளையாடி கொண்டிருந்தது. சிங்கத்தை பார்த்ததும் முதலில் பயந்த எலி பின்னர் சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்ததால் அந்த சிங்கத்தின் மீது ஏறி அங்கும் இங்கும் ஓடி விளையாடியது. எலியின் தொந்தரவால் சிங்கத்தின் தூக்கம் கலைந்தது. சிங்கம் கோபத்துடன் எலியை பார்த்து, "உனக்கு எவ்வளவு தைரியம்? என் மீதே ஏறி விளையாடுகிறாயா? உன்னை என்ன செய்கிறேன் பார்" என்று கூறியது. உடனே எலி பயத்தில் நடுங்கியபடியே, "நான் தெரியாமல் தவறு செய்துவிட்டேன். என்னை கொன்று விடாதீர்கள். என்னை நீங்கள் கொல்லாமல் விட்டால் என்றாவது ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பேன்" என்று சொன்னது. அதை கேட்ட சிங்கத்திற்கு சிரிப்பு வந்தது. அது சிரித்தபடியே, "நான் இந்த காட்டுக்கே ராஜா, நீயோ ஒரு எலி. நீ எனக்கு உதவி செய்வாயா? நல்ல நகைச்சுவைதான் போ. நீ என்னை சிரிக்க வைத்ததால் உன்னை உயிருடன் விடுகிறேன். பிழைத்துப்போ" என்று விரட்டிவிட்டது. உயிர் பிழைத்த எலியோ தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிவிட்டது. சில நாட்கள் சென்றது. அந்த சிங்கம் ஒரு நாள் காட்டில் நடந்து செல்லும்போது தெரியாமல் வேடன் விரித்த வலையில் சிக்கிக் கொண்டது. அந்த சிங்கம் எவ்வளவோ முயற்சி செய்தும் வலையில் இருந்து வெளியே வர முடியவில்லை. சிறிது நேரத்தில் வலையை விரித்த வேடன் வந்து, "நம்மை பிடித்து விடுவானே, நன்றாக மாட்டிக்கொண்டோமே" என்று திகைத்து நின்றது. அப்போது அந்த வழியாக எலி வந்தது. அந்த சிங்கம் வலையில் மாட்டிக்கொண்டு தவிப்பதை பார்த்து சிங்கத்திடம் வந்தது. அது சிங்கத்திடம், "சிங்கராஜா, என்னை ஞாபகம் இருக்கிறதா?" என்று கேட்டது. சிங்கம் சற்று யோசித்து பின்னர், "ஆம், ஞாபகம் இருக்கிறது. நான் தான் தெரியாமல் வேடன் விரித்த வலையில் மாட்டிக்கொண்டேன். என்ன செய்வதென்று தெரியவில்லை" என்று சோகத்துடன் சொன்னது. உடனே எலி சிங்கத்திடம், "கவலைப்படாதீர்கள் சிங்கராஜா. அன்று உங்களிடம் சொன்னபடியே இப்போது நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்" என்று சொல்லி தனது கூரிய பற்களால் அந்த வலையை அறுத்து சிங்கத்தை விடுவித்தது. அதற்குள் வேடன் வந்துவிடவே சிங்கம் அந்த வேடனிடமிருந்து தப்பித்து ஓடியது. அதன் பின்னர் சிங்கமும் எலியும் நண்பர்களாகிவிட்டனர். அவரவருக்கு ஏற்ற திறமை அவரவரிடம் இருக்கும். எனவே ஒருபோதும் யாரையும் ஏளனமாக நினைக்கக்கூடாது.